வணக்கம். வெல்கம் டு லைஃப் ஹாரோஸ்கோப். நான் உங்கள் சங்கர் நாராயண். செப்டம்பர் மாத ராசி பலனை டீட்டெயிலாக பார்க்கலாம். செப்டம்பர் மாதம் கன்னியிலேருந்து செவ்வாய் ஷிஃப்ட் ஆகிறார். கன்னியில் புதன் உச்சமடைகிறார். சுக்கிரன் கேதுவோட கன்ஜெக்ஷன், சூரியன் கேதுவோட கன்ஜெக்ஷனில் இருந்து வெளியே வரும். ஸோ நிறைய மாற்றங்கள் இருந்த ஒரு மாதம் செப்டம்பர் மாதம். இந்த டிரான்சிஷன்லாம் என்ன பண்ண போகுது, என்ன இன்ஃப்ளூயன்ஸ் கொடுக்க போகுது, டீட்டெயிலாக பார்க்கலாம். ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியே அதுக்கு உண்டான டீட்டெயில்ஸை நான் கிளியராக கொடுக்குறேன். அடிப்படையில் உங்களோட ஹாரோஸ்கோப்பை ஒரு முறையாவது நான் பாருங்கன்னு சொல்கிறது ஒரு முக்கியமான காரணம், உங்கள் ஹாரோஸ்கோப்பில் கன்ஜெக்ஷன்ஸ் ஏதாவது பாசிட்டிவ் நெகட்டிவ் எப்படி இருக்குது, பரிவர்த்தனா, ஆட்சி இல்லை உச்சம், ப்ளஸ் உங்கள் ஹாரோஸ்கோப்பில் நீங்கள் முக்கியமாக கணிக்க வேண்டியது உங்களுடைய யோகங்கள் என்ன தசாப்தி எப்படி தெரிஞ்சுப்பீங்க. ஹாரோஸ்கோப் வேணும். ஹாரோஸ்கோப் டீட்டெயிலாக இல்லாதவங்க www.lifehoroscope.in இந்த வெப்சைட்டில் உங்கள் ஹாரோஸ்கோப்பில் உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் எங்கே பிறந்திருந்தாலும் அதை அப்ளை பண்ணி எடுத்துக்க முடியும். இப்போ நம்ம செப்டம்பர் மாத ராசி பலனை டீட்டெயிலாக பார்க்கலாம். சிம்ம ராசி. சிம்ம ராசி 2025 செப்டம்பர் மாதம் அப்படின்றத ஒரு பார்வையில் பார்த்தோம்னா, சூரியன் இந்த மாதம் பர்டிகுலராக உங்களுக்கு கேது கிட்டேருந்து விலகி சனி கிட்ட போய் சிக்குவார். இது எப்போ தெரியுமா? 17th செப்டம்பர்லேருந்து கேது கிட்டேருந்து சூரியன் வந்து வெளியே வந்து டோட்டலாக வெளியே வந்துடுவார். சிம்மத்திலே கேதுனா ஃபர்ஸ்ட் ஹவுஸ்லேயே கேது ஆல்ரெடி ஜென்ரலாகவே டிஃபால்ட்டாக உங்கள் தலையில் போய் உட்காந்துட்டு ஆட்டி படைக்குது, குழப்பத்தை கொடுக்குது, ஸ்ட்ரெஸ்ஸை கொடுக்குது, மூடு விட்டார். நிறைய பேரை பார்த்த சிம்மராசி, என் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் சிம்மராசி இருக்காங்க. பேசிக்காகவே நமக்கு சிம்மராசி ஃப்ரெண்ட் ஆயிடுறாங்க. நிறைய பேர் பார்த்தேன், எல்லாம் மூடு அவுட்டாக இருக்காங்க, மூடியாக இருக்காங்க. சில பேர் கொஞ்சம் டெம்பிள் அது இது கோயில் கொஞ்சம் இதெல்லாம் பண்ணிட்டு வராங்க, கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருக்காங்க. பட் நிறைய பேர் ஒரே ஸ்ட்ரெஸ்ஸு. குறிப்பாக கவர்மெண்ட்டில் வேலை செய்கிறவங்களாம் ஏகப்பட்ட ஸ்ட்ரெஸ்ஸு, ஒர்க் ப்ரெஷர், லைஃப் ப்ரெஷர், அந்த ப்ரெஷர் இந்த ப்ரெஷர், ஹெல்த்து, மைண்டே கொஞ்சம் ஹாப்பியாக இல்லை. அந்த கேது அது மாதிரி பண்ணுது. இப்போ பர்டிகுலர் சூரியன் வந்து கேதுவோட லாஸ்ட் மந்தே வந்து கன்ஜெக்ஷனாக ஸ்டார்ட் ஆச்சு. செப்டம்பர்லேயும் கண்டினியூ பண்ணிட்டு இருக்கு. பட் மிட் ஆஃப் செப்டம்பரில் உங்களுக்கு வந்து சூரியன் ஷிஃப்ட் ஆகும். ஷிஃப்ட் ஆன உடனே எல்லாருக்கும் வந்து ஷிஃப்ட் ஆகிடுச்சா, ஆஹா கொஞ்சம் நிம்மதியாக இருக்கலாமே அப்படின்னு நினைக்கிறதுக்குள்ளே அங்கே சனியுடைய பார்வை நேராக சூரியன் மேலே விடும். சூரியன் லார்ட் ஆஃப் லைட்டு, சனி வந்து டார்க்னஸ், இருளுக்கு அதிபதி தான் சனி. இருட்டுனா இப்போ பாருங்கள், நீங்கள் வந்து ஒரு கான்செப்டாக யோசிங்களேன். சூரியன் தான் லைட்டு, சூரியன் தான் எனர்ஜி, சூரியன் தான் ஒளி. இப்போ சூரியன் டெய்லி வரல, காலையில் வந்து சூரியன் உதயமே ஆகலை அப்படின்னு சொன்னோம்னா ஒளி வரலன்னா ஒரு மரம் செடி கொடி எதையுமே உயிர் வாழாது. எல்லாரும் வாழணும்னா அந்த சூரியனோட ஒளி வந்து விழும். நமக்கும் எனர்ஜி வேணும், விட்டமின் டி வேணும், எல்லா எனர்ஜியும் வேணும். அப்போது சனி ஏன் டார்க்னஸ் தான், சனி தான் ஒரு மனிதனுடைய பிராணனை எடுக்கிறது. அவ்வளோதான். நீ பண்ண கர்மா, நீ பண்ண பாவம், நீ பண்ண புண்ணியெல்லாம் லிஸ்ட் வச்சுருக்கேன், அவ்வளோதான் முடிஞ்சிச்சு, உன் டேட்டு ஓவர், நான் முடிச்சிடுறேன் அப்படிங்கிறதான் சரி. இப்போ இந்த 2 பேரும் பார்வையை பதிச்சாங்கன்னா, இவர் வாழ விடணும்னு நினைக்கிறவர், அவர் வாழ்க்கையை முடிக்கணும்னு நினைக்கிறவர். வாழ விடணும், வாழ்க்கையை கூட. இப்போ நீங்கள் ஒரு குழந்தை வந்து கரு உண்டாகுதுன்னு சொன்னால், ஒரு கரு உண்டாகிறதுக்கு கூட ஒரு எனர்ஜி, ஒரு ஒளி வேணும், ஒரு ஸ்பார்க், ஒரு நெருப்பு, ஒரு ஏதோ ஒரு சின்ன ஒரு எனர்ஜி வேணும். அந்த எனர்ஜி வந்து ஒரு ஆண் பெண் ஒரு எனர்ஜியோட சிங்க். அந்த எனர்ஜி தான் சூரியன் தான் ஒரு துவக்கம், பிகினிங். ஒரு பூ, ஒரு விதை, ஒரு சீடு எல்லாமே சூரியன் தான். இந்த பக்கம் சனி எல்லாத்துக்கும் ஒரு எண்டு கார்டு, முடிஞ்சது அவ்வளோதான், காலி. இதான் சனி. இந்த 2 பேரோட பார்வையில் வந்து சிம்மத்துக்கு சூரியன் சனி பார்வை போய் பதியுது. அப்போ எப்படி இருக்கும் இமேஜின் பண்ணுங்க. இந்த பக்கம் உங்கள் மைண்ட் எப்படி இருக்கும்னா, அப்பா நம்ம ஆள் வந்துட்டாரு செகண்ட் ஹவுஸில், உணர்ச்சி பூர்வமாக எல்லாத்தையும் பயங்கரமாக எனர்ஜியோட எஃபர்ட்டை போடு, ரிசல்ட்டை சேஞ்ச் பண்ணு, வேலையை ட்ரை பண்ணு, அதை ட்ரை பண்ணு, பிஸ்னஸ் ட்ரை பண்ணு, பணத்தை சம்பாதி, வேற ஏதாவது முயற்சி எடு, பதவியை தேடு, பதவி வருமானு பாரு அப்படின்னு சொல்லி சூரியன் வந்து ஃபுல் எனர்ஜி கொடுக்குறாரு. அந்த பக்கம் சனி, நீ என்ன வேணா ட்ரை பண்ணு மகனே, உனக்கு நான் வந்து ஃபுல்லாக தடையை தான் கொடுப்பேன், உனக்கு நான் வந்து என்னென்ன பண்ண முடியுமோ அத்தனை செவத்தையும் எழுப்புறேன். இந்த ஒரு படம் பார்த்தேன், அந்த படம் வந்து வீட்டை சுற்றி ஃபுல்லாக செவராக எழுப்பியிருக்கும், அப்புறம் உடச்சி கிடச்சி எப்படியோ கிரவுண்ட் ஃப்ளோர் வந்து அந்த மாதிரி இந்த சனி வந்து அப்படியே சுற்றிலும் ஒரு வால் கிரியேட் பண்ணி, வாலை எழுப்பி பாறாங்கல்ல வச்சு செவத்தை கட்டின மாதிரி கட்டி வச்சிருக்கு. சூரியன் வந்து எப்படியாவது உடைக்க ட்ரை பண்ணி, சனி எங்கள் பிரிக்கெல்லாம் ரெடி பண்ணி கட்டி, நீ தப்பிக்கவே முடியாது, அவனை வச்சு செய்கிறேன் பாருன்ற மாதிரி சனி. இப்படி தான் ஸ்டேட்டஸ் இருக்குது சிம்மத்துக்கு செப்டம்பரில் 17க்கு பிறகு. உடனே அப்போ எல்லாருக்கும் தோணும், கேதுவோட இந்த சூரியனே பரவாயில்ல, ஏற்கனவே ஃபர்ஸ்ட் ஹவுஸில் கேது இருந்து எங்களை வந்து நல்லா வச்சு ஒரு அடி அடித்து பக்குவப்படுத்தி வச்சுருந்தது. அப்புறம் சூரியன் வந்து சிக்கன உடனே ஒன்றுமே பண்ண முடியாத சும்மா இருக்க வச்சது. இப்போ சனியோட ஒரு ப்ராப்ளத்தை வந்து தூக்கிட்டு வெளியே வந்து வேறு ப்ராப்ளத்தை சிக்கிறதுல என்னதான் லாபம் இருக்குது? கரெக்டு தான், நியாயமான கேள்வி தான் நீங்கள் கேட்பீங்க. இதெல்லாம் என் ஃப்ரெண்டு என்கிட்ட கேட்டார். நீ இப்படி சொல்கிறியே, நான் இந்த மாதிரி பண்ணால் நான் என்ன பண்ணுறது? நான் சொன்னேன், 1 மாதம் கேதுக்கிட்ட சிக்கி அவஸ்தைப்பட்டீங்க,
இப்போ அடுத்தது வந்து சனியோட பார்வையில் இருக்குது, இன்னும் ஒரு மாதம் வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா சூரியனுக்கு விதிவிலக்கு என்ன, விதி என்னென்னா எவ்ரி 30 days எவ்ரி மந்த்து ஒரு ஷிஃப்டாக போகும். ஸோ இந்த செப்டம்பரில் 17 வந்து சூரியன் கன்னியில் வருதுன்னு சொன்னோம்னா அதான் புரட்டாசி மாதம். அந்த புரட்டாசி மாதத்தில் சனியோட பார்வையில் இருக்குது, திரும்ப அங்கேருந்து அது ஐப்பசியில் ஷிஃப்ட் ஆகிடும். அப்போது மறுபடியும் அடுத்த மாதம் என்ன நல்ல பலனா நீச்சமாகிற சூரியன். பட் அதுக்கு நீச்ச பங்க விதிவிலக்கு இருக்குது, அதனால் அது பரவாயில்லையாக எடுத்துக்கலாம். இப்படி தான் இருக்குது சிம்மத்துக்கு. இப்போது வேலை விஷயத்த சொன்னேன். குடும்பம் நான் கிளியராக சொல்கிறேன், 8ல் சனி, 8 தான் மாங்கல்ய ஸ்தானம். 8ல் சனி இருக்கும்போது சிம்ம ராசியை சேர்ந்தவங்க, சிம்ம லக்னத்தை சேர்ந்தவங்க 8ல் சனி இருக்கும்போது ஜனன ஜாதகத்தில் 8ஆம் இடம் சுத்தமாக இருந்து குரு பார்வை இருந்தால் வேணால் கல்யாணம் பண்ணிக்கிங்க. ஜனன ஜாதகத்தில் 8ஆம் இடத்துல ராகு கேது சனி செவ்வாய் இப்படி இருந்து குரு பார்வை இல்லாமல் அப்படி ஒரு ஜாதகமாக இருந்தீங்கன்னா, இப்போ இந்த கல்யாணத்தை ட்ரை பண்ணிங்கன்னா, வேறு வழி இல்லை வயசாகுதுன்னு ட்ரை பண்ணிங்கன்னா, இந்த 8ல் சனி என்ன பண்ண தெரியுமா, மாங்கல்ய ஸ்தானம். அதுதான் வந்து உங்களோட ரிலேஷன்ஷிப் ஆக்டிவேஷன். இந்த ரிலேஷன்ஷிப் ஆக்டிவேஷனில் ஏகப்பட்ட தொல்லையை கொண்டு அது பண்ண விடாமல் தடுக்கும். முடிஞ்ச அளவுக்கு அந்த பிரிவியை கொண்டு வரனால இப்போ யோசிச்சு பண்ணு. நான் கல்யாணம் பண்ண வேண்டாம்னு சொல்லி யோசிச்சு பார்த்து கரெக்டாக செக் பண்ணி பண்ணு. இது ரிலேஷன்ஷிப். சரி, வாழ்க்கை அப்படியே போயிட்டுருக்கு, அது நல்லபடியாக போயிடுமா, உருப்படியாக போயிடுமா, தொல்லைகளில் பண்ணாமல் ஏதாவது பிரச்சனை பண்ணாமல் போயிடுமா அப்படின்னு சில பேர் கேள்வி கேட்பாங்க. அவங்களுக்கு என்ன பதில்? என்னோட பதில், 1st ஹவுஸில் கேது, 7th ஹவுஸில் ராகு, 8th ஹவுஸில் சனி. சொல்கிற அளவுக்கு வாழ்க்கை அப்படியே ஸ்மூத்தாக போகும், ஹாப்பியாக போகும், சந்தோஷமாக இருக்குன்னா சொல்ல முடியல. கொஞ்சம் பார்த்து பக்குவமாக தான் நீங்கள் ஹேண்டில் பண்ணி கொண்டு போகணும். டெஸ்டிங் டைம், சோதனையான காலம் இது. இந்த பக்கம் சுக்ரன் 14th செப்டம்பர்லேருந்து கேதுவோடு அவர் கன்ஜெக்ஷன் ஆக போகிறார். லார்ட் ஆஃப் 10. வேலை விஷயத்தில் ஜாக்கிரதை, வேலை விஷயத்தில் கவனம், வார்த்தை விட்டுறாதீங்க, கோவப்படுறாதீங்க, அவசரப்படுறாதீங்க, குவிட் பண்ணாதீங்க, நீங்களே பேப்பர் போடாதீங்க, நீங்களே வேறு ஜாபை ட்ரை பண்ணுறேன், நான் இந்தியா வந்துடுறேன், ஃபாரின்ல இருக்கலாம் இந்தியா வந்துடுறேன், இந்த மாதிரி யோசிக்க வேண்டாம். முடிவு எடுக்கிறதுக்கு இது சரியான நேரம் இல்லை. ஒரு உறுதியாக ஒரு விஷயத்த பண்ண போறீங்கன்னா அதை வந்து நல்லா சீரியஸாக கூட டிஸ்கஸ் பண்ணலாம். எல்டர்ஸ் அண்ட் எக்ஸ்பர்ட்ஸோட வந்து கன்சல்ட் பண்ணி பண்ணுங்க. உங்கள் துறையை சார்ந்த அந்த அனுபவஸ்தாலியை போய் கன்சல்ட் பண்ணி பண்ணுங்க. முடிவு எடுத்துக்கிறது சரியான நேரம் இல்லை. பெண்கள் இல்லத்தரசிகள் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு போராட்டமான ஒரு நேரம் தான் இது. ஒரு மாதிரி ஏன்னா குறிப்பாக சுக்ரன் வந்து 14th செப்டம்பரில் கேதுவோட கன்ஜெக்ஷன் ஆகிறதுனால ஒரு பெண்ணாக இருக்கிற நீங்கள், சிம்மத்தை சேர்ந்த நீங்கள், நிச்சயமாக அந்த ஒரு மன உளைச்சல் ப்ளஸ் வந்து ஒரு மாதிரி சிம்மத்துக்கு எது ரொம்ப பிடிக்காதுன்னா அவமானப்படுத்துறது. எல்லாருக்கும் அவமானப்படுத்த பிடிக்காது. அந்த அவமானத்தை தாங்கிக்க முடியாத ஒரு 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 வெறி மாதிரி ஒரு கோவம் வரும் இல்லையா. சில பேர் அவமானப்படுத்தினா அதை வந்து திரும்ப போய் நிரூபித்து காட்டுவான். சிம்மம் அப்படி கிடையாது. அதை தாங்கிக்க முடியாத கோவத்தில் வந்து கொந்தளிக்கிறது. அந்த மாதிரி ஒரு நேரம் வருது. சிம்மமில் வந்து உங்களுக்கு வந்து சுக்கிரன் கேது கன்ஜெக்ஷன் ஆனதுனால உங்களை யாராவது ஜட்ஜ் பண்ணி பேசுறது, உங்களை அவமானப்படுத்துறது, உங்களை தவறாக சொல்கிறது, உங்களை குறை சொல்கிறது, இதெல்லாம் வாழ்க்கையில் வந்து பார்ட் ஆஃப் லைஃப். நமக்கு எல்லா நாளுமே சந்தோஷமாக நம்மளை பாராட்டுற மாதிரியே இருக்காது. குறைகள் நிறைகள் எல்லாம் கலந்து தான் வாழ்க்கை. குறைய சொன்னாங்கன்னா இந்த காலை இந்த காலை விட்டுருங்க. சீரியஸாக எதையுமே உள்ளே வாங்காதீங்க. ஏன்னா சீரியஸாக நீங்கள் உள்ளே வாங்கினாலும் வாங்கலனாலும் அடுத்த நாள் ஒரு வாழ்க்கை இருக்குது. அடுத்த நாள் ஒரு வாழ்க்கை இருக்கிறதுனால எதையும் சீரியஸாக எடுத்துக்காது. இன்றைக்கி இருக்கிற மாதிரி நாளைக்கு இருக்காது. இந்த கஷ்டமான சூழ்நிலை நாளைக்கு திருப்பி வராது. சந்தோஷமான சூழ்நிலை எப்படி நிலையாக இல்லையோ கஷ்டமான சூழ்நிலை கண்டிப்பாக நிலையாக இருக்காது. மாறிட்டே தான் இருக்கும் லைஃப். அந்த மாற்றத்தில் என்ன நடந்தாலும், அதிகமான பாராட்டு நினைச்சாலும் சரி, ரொம்ப வருத்தமான செய்தி நினைச்சாலும் சரி, உங்களை நீங்கள் வந்து எதுலேயுமே ஒரு மாதிரி ஒரு அலையோடு அழகாக கொண்டு போயிடுங்க. அது நல்லது. இதுதான் என்னுடைய அட்வைஸாக நான் சொல்கிறேன். ஆரோக்கியத்தில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் கண்டிப்பாக எடுத்துங்க. ட்ராவல் பண்ணுறீங்க, குறிப்பாக 2 வீலர் 4 வீலர் எடுக்கிறீங்க, ஃபுட்டு சாப்பிட்றது, வெளில பிரயாணம் ட்ராவல் பண்ணுறீங்க, நைட் டைம் ட்ராவல் பண்ணுறீங்க, சேஃபாக இருங்க. உங்கள் பிலாங்கிங்ஸ், உங்களோட பொருள் மேலே ஜாக்கிரதையாக இருங்க. உங்கள் வாலெட் மேலே ஜாக்கிரதையாக, உங்கள் பர்ஸ் மேலே கவனமாக இருங்க. உங்கள் பணம், கொடுக்கல் வாங்கல், நீங்கள் செய்கிற முதலீடு, நீங்கள் நம்புகிற மனிதர்கள் எல்லாத்துலேயும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேரோட விழிப்புணர்வோட ரொம்ப சேஃபாக டெய்லி பிரார்த்தனை பண்ணிட்டு வெளியே போங்க. எவ்வளோ சீக்கிரம் வீட்டுக்கு வர முடியுமோ வந்துடுங்க. நைட் ஷிஃப்ட் தாங்க எனக்கு, நான் நைட் தான் போகணும். அது தொழிலுக்காக என்ன வேணால் செய்யுங்க. பட் போகும்போது ஒரு ப்ரேயர்ஸோடு போங்க, ஒரு ப்ரேயர்ஸோடு ஸ்டார்ட் பண்ணி போங்க. உங்கள் நம்பரில் எல்லாருக்கும் வந்து உங்கள் கான்டாக்ட்ஸ்லாம் நல்லா க்ளோஸாக வச்சுக்கோங்க. கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருங்க. தேவையில்லாத விஷயத்தை தலையிடாதீங்க, தேவையில்லாத விஷயத்தை நுழைய வேண்டான்னு தான் நான் சொல்கிறேன். ஏன்னா நேரம் அப்படி இருக்குது. கொஞ்சம் கடந்து போனால் நல்லாயிருக்கும்னு நான் சொல்கிறேன். வாழ்த்துக்கள்.
இப்போ நீங்கள் பார்த்தது ஒரு மாதத்துடைய ஒரு பொது பலன். ஒரு டிரான்சிஷன் நடக்குது, அந்த டிரான்சிஷனை நான் ஃபுல்லாக அனலிசிஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக பண்ணிவிட்டு அதோட பொது பலன் நான் கொடுக்குறேன். இதை வந்து நீங்கள் எல்லா மாதமும் நான் சொல்கிறது தான். ராசி என்பது உங்களுடைய மனம், ராசி என்பது உங்களுக்கு எக்ஸிக்யூஷன், உங்கள் சூழ்நிலை, நீங்கள் எக்ஸிக்யூட் உங்கள் ஆக்ஷனில் நீங்கள் என்ன கொண்டு வரீங்க தான் ராசி. அதை முதல்ல பார்த்துருங்க. ஸோ என்ன நடக்க போது, எப்படி நடத்த போகிறோன்றதை புரிஞ்சுங்க. லக்னம் என்பது உங்களுடைய விதி. அந்த லக்னத்துக்கு தான் தசாபுக்தி என்ன, யோக தசையா, பாவதசையா, மத்திம தசையா, உங்கள் பர்த் சார்ட் எப்படி இருக்கு, உங்கள் பர்த் சார்ட் முதல்ல என்ன ஸ்கோர் பண்ணியிருக்கு, எந்த பிளானட் பர்டிகுலராக நமக்கு நெகட்டிவாகவே வேலை செய்யுது, எந்த பிளானட் பர்டிகுலர் நமக்கு பாசிட்டிவாகவே வேலை செய்யுது. அப்போ நெகட்டிவாக வேலை செய்கிற பிளானட் எந்த ரூபத்தில் வேலை செய்யுது, எமோஷனில் வேலை செய்யுதா, ஆக்ஷனில் வேலை செய்யுதா, இல்லை தாட் ப்ராசஸில் கொடுக்குதா, இல்லை திங்கிங் சரியாக வரலையா, இல்லை ஐடியா சரியாக வரலையா, இல்லை நமக்கு ஃப்ரெண்ட்ஷிப் சரியாக அமையலையா, இல்லை நம்ம போடுற ரூட்டே பிளானே தப்பாக இருக்கா, அதெல்லாம் தான் அந்த லக்னத்துலேருந்து அந்த பிளானட்டரி பொசிஷனை ரீட் பண்ணால் தான் புரியும். ஸோ அதை நீங்கள் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண தான் உங்கள் பர்த் சார்ட்டை நீங்கள் ஒரு தடவை பாருங்க நான் சொல்கிறேன். அந்த ஜனன ஜாதகம் என்பது வந்து உங்களுடைய நீங்கள் சொல்கிறாங்க ஹாரோஸ்கோப்பில் வந்து 30 வயசுக்கு மேலே பலிக்காதுன்றாங்க, 40 வயசுக்கு மேலே பலிக்கும். ஹாரோஸ்கோப் கடைசி மூச்சு இறுதி நாள் வரைக்கும் கூட ஒட்டிட்டு தான் இருக்கும். ஹாரோஸ்கோப் வந்து தனியாக நீங்கள் தனி கிடையாது. நீங்கள் பூமியில் வந்து பிறக்கும் பொழுதே உங்களை சுற்றி இருக்க கோள்களுடைய எனர்ஜியை வந்து உங்களுக்கு பிறக்கும் போதே உங்களுடைய பிராண சக்தினா உங்கள் மூச்சு காற்று எப்போ நீங்கள் இந்த பிரபஞ்சத்துலேருந்து சுவாசிக்க ஆரம்பிக்கிறீங்களோ அந்த நிமிஷத்துலேருந்து இந்த கோள்கள்லாம் உங்களை அட்ராக்ட் பண்ணி எடுத்துரும். அதாவது எங்கெங்கே இருக்கோ அதோடைய விதிப்படி அது வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அறிவை கொடுக்கும், திறமையை கொடுக்கும், ஆயில கொடுக்குறது ஆயில கொடுத்துரும். குழந்தை பாக்கியம், மனைவி, அப்பா, அம்மா எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கிறது இல்லை. நீங்கள் வேணா செக் பண்ணி பாருங்க. 100 கான்டாக்ட் இருந்தால் உங்கள் மொபைல்லேருந்து 100 பேரையும் செக் பண்ணி பாருங்க, எல்லாருக்கும் எல்லாமே ஃபில் ஆகிருக்காது. அதுதான் ஏன் உங்கள் கூட பிறந்தவங்களுக்கு ஒன்று ஃபுல்லாக இருக்கும், உங்களுக்கு கிடைக்காது. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இருக்கும், உங்களுக்கு இருக்காது. ஏன்? அங்கே ஒரு காரணம் இருக்குது, அதுதான் ஹாரோஸ்கோப். ஸோ இதை நீங்கள் வந்து ஒரு கேல்குலேஷனாக ஒரு ரிசர்ச்சாக கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்க புரியும். ஸோ www.lifehoroscope.in இதில் வந்து முதல்ல ஹாரோஸ்கோப் சர்வீஸே வந்து உங்களுக்கு ஒன்று ஆட் பண்ணியிருக்கு. நீங்கள் உலகத்தை எந்த மூலையில் இருந்தாலும் எங்கே பிறந்திருந்தாலுமே அந்த ஹாரோஸ்கோப் எடுத்து முதல்ல ஒரு டீட்டெயில் சார்ட், ராசி சக்கரம் என்ன சொல்லுது, என்ன யோகம் இருக்குது, என்ன கன்ஜெக்ஷன் ஆயிருக்கு, எது பாசிட்டிவாக இருக்குது, எது நெகட்டிவாக, அதை முதல்ல பிரித்து பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஏதாவது பண்ணால் இது சேஞ்ச் ஆகுமான்ற ரெமெடி சைடில் நிறைய இருக்குது. ஒவ்வொருத்தரும் ஒன்று பலிக்கும், எல்லாருக்கும் எல்லாமே மேட்ச் ஆகாது. இப்போ ஒரே ஒரு ஃப்ரீ சர்வீஸ் மட்டும் ஆட் பண்ண சொல்லியிருக்கோம். ஏன்னா நிறைய பேர் வந்து அட்லீஸ்ட் இன்றைக்கி வந்து ரெக்கமெண்டட் ஜெம்ஸ்டோன் என்னவாது சொல்ல மாட்டிங்களா, அது கூட நீங்கள் வந்து ஹெல்ப் பண்ணக்கூடாதான்னு சொல்லி நிறைய பேர் கேட்டீங்க. நிறைய கமெண்ட்ஸுக்கு வந்து ரிப்ளை கொடுக்க சொல்லி கேட்டீங்க. அதெல்லாம் ட்ரை பண்ணேன், கமெண்ட்ஸ்லாம் ரிப்ளை கொடுத்து ட்ரை பண்ணேன். நிறைய வியூவர்ஸ் இல்லாதனால அது வந்து எங்களுக்கு மறுபடியும் அந்த கமெண்ட் செக்ஷன்லேருந்து எடுத்து கொடுக்கல. பட் ட்ரை பண்ணுறோம், மறுபடியும் நாங்கள் அதை பிளான் பண்ணியிருக்கோம், அதையும் பண்ணுறேன். இப்போ அதில் ஒரு ஃப்ரீ சர்வீஸாக ஆட் பண்ணோம். ஸோ யூஸ் பண்ணிக்க, என்னென்ன மேக்ஸிமம் கொடுக்க முடியுமோ கொடுக்குறோம் சர்வீஸ். அதை தவிர வாஸ்து வீடு, நீங்கள் வந்து உலகத்தை எந்த மூலையில் இருந்தாலும் வீடு வாங்கும் போது, வீடு கட்டும் போது, ஒரு ரெண்டல் ஹவுஸ்க்கு நீங்கள் போனாலும் கூட சரி, ஒரு வாசல் நல்லா இருக்கா, உங்களுக்கு அது ஃபேவராக இருக்கா, அதை செக் பண்ணி போய் பாருங்கள். அது ஒரு சேஞ்ச் கொடுக்கும். மாற்றம் நீங்கள் லைஃப்பில் செஞ்சீங்கன்னா அது மாற்றத்தை உங்களுக்கு பாசிட்டிவாக நெகட்டிவாக கொண்டு வரும். ஒரு வீட்டோட நம்பர் வேலை செய்யும், ஒரு சிலர் கார் நம்பர் வேலை செய்யும், ஒரு சிலர் கார் கலர் வேலை செய்யும், ஒரு சிலருக்கு ஒரு டைரக்ஷன், நீங்கள் ஃபேஸ் பண்ண டைரக்ஷன் வேலை செய்யும். என்னென்னமோ இருக்குது. அது உங்களுக்கு எது பொருள் நீங்கள் முதல்ல செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதுலேருந்து நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். அதுக்கு தான் நிறைய சர்வீஸ் ஆட் பண்ணியிருக்கோம். நிறைய வீடியோஸ் அது ரிலேட்டாக நான் நிறைய பண்ணியிருக்கேன். வாஸ்து பற்றி பண்ணியிருக்கேன், நியூமராலஜி பற்றி பண்ணியிருக்கேன், ஜெமாலஜி பற்றி பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒரு டீட்டெயில் வீடியோ வந்து மினிமம் 15 to 20 minutes நான் பண்ணியிருக்கேன். அந்த நட்சத்திரம் பற்றி டீட்டெயில் ஏன் கொடுத்துருக்கேன்னா, ஒரு ஓவரால் வியூ. முதல்ல நீங்கள் ஒரு ஹாரோஸ்கோப்பை பார்க்குறீங்க, ரெகுலராக ஃபாலோ பண்ணுறீங்களோ, ஒரு நட்சத்திரத்துக்கு உங்கள் வாழ்க்கை பலன் அப்படிங்கிறது எப்படி போகும். அது ஏன் அதை நான் நட்சத்திரத்தை சொல்கிறேன்னா, நட்சத்திரம் தான் வந்து என்ன தசா நடக்கும், எந்த வயசில் அந்த தசா சேஞ்ச் ஆகும், அந்த வயசுலேருந்து என்ன மாதிரி பலனை ஃபேஸ் பண்ண போகிறீங்க, உங்களுடைய அந்த யங் ஏஜில் வந்து நீங்கள் என்ன மாதிரி லைஃப்பை ஃபேஸ் பண்ண போகிறீங்க, 20s to 30s என்ன, 30s to 40s என்ன, 40s to 50s என்ன அப்படிங்கிற பிரேக் பண்ணி கொடுத்துருக்கு. அது டீட்டெயிலாக பார்க்க உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி வரும். அஸ்ட்ராலஜி இஸ் அ பியூட்டிஃபுல் சப்ஜெக்ட். கட்டுறது கைமண் அளவு தான் நான் எப்பவுமே நினைப்பேன். ஏன்னா நம்ம வந்து தினம் எனக்கே ஏதாவது ஒன்று அப்கிரேட் ஆகும். ஸோ ஒரு பியூட்டிஃபுல் சப்ஜெக்ட். நம்மளால் வந்து அதை வந்து அந்த விதியை வந்து நம்ம மாற்றுற சக்தி நம்மகிட்ட இருக்காது. அதை புரிஞ்சுக்கிற சக்தி நமக்கு வரும். அஸ்ட்ராலஜியை படிக்கிறவங்களுக்கு விதியை மாற்றுற சக்தி கிடையாது. என்னால் யார் வாழ்க்கையும் மாற்ற முடியாது. ஆனால் அதை புரிஞ்சுக்கிற சக்தி வரும். அதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்து ஒரு கைடன்ஸ் கொடுக்க முடியும். அதை வந்து வழி சொல்ல முடியும். இந்த இடத்துல இது இப்படி இருக்குது, இது எப்படி ஹேண்டில் பண்ணலாம், இது எப்படி. ஏன்னா வாழ்க்கையே வந்து ஒரு சேலஞ்ச் மாதிரி, ஒரு டாஸ்க் மாதிரி தான் இருக்கும், ஒரு கேம் மாதிரி தான் இருக்கும் லைஃபே. எப்போ என்ன நடக்கணும் நம்மளால் வந்து யாருமே யோசிக்க முடியாது. திடீர்னு ஒரு மாற்றம் வந்து நீங்கள் பின்னாடி, நீங்கள் சப்போஸ் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 30 வயசில் இருக்கீங்களா, 20 வயசில் இருக்கீங்களா, 40 இருக்கீங்க, 50 இருக்கு, நீங்கள் பின்னோக்கி பாருங்கள், வாழ்க்கை திடீர் மாற்றங்கள் நிறைய லைஃப்பில் நடந்திருக்கும். அந்த மாற்றங்கள் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், அது தெரிஞ்சிருக்கும் இருக்காது, அதை நீங்கள் தடுத்திருக்கவும் முடியாது, அதை தடுத்து தான் நம்ம அதை நிறுத்திருக்க முடியாது. அந்த மாதிரி தான் லைஃப் ட்ராவல். ஸோ இந்த பயணம் என்பது, ஒரு வாழ்க்கையுடைய பயணம் என்பதில் நாம் வந்து அதை எப்படி புரிஞ்சுக்கிறோம்,
அது எப்படி நம்ம அணுகுமுறை செய்யணும், எப்படி சின்ன சின்ன மாற்றங்களை கொண்டு வந்து நம்ம சேஞ்ச் பண்ணலான்றது தான் பாயிண்ட். ஸோ இதை புரிஞ்சுங்க. அஸ்ட்ராலஜி வீடியோஸ் தொடர்ந்து பாருங்கள். ஹாரோஸ்கோப், லைஃப் ஹாரோஸ்கோப்பை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணதுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. உங்கள் உறவுகளுக்கு, நண்பர்களுக்கு பகிர்ந்துங்க. நான் ரொம்ப ஜென்யூனாக, நான் ரொம்ப போல்டாகவே சொல்கிறேன், நான் ரொம்ப ஜென்யூனாக, ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக, எந்த ப்ரிடிக்ஷனையும் ஒளிவு மறைவு இல்லாமல், அதில் நெகட்டிவ் சொல்லணுன்ற எனக்கு இன்டென்ஷனே கிடையாது. என்ன தான் அது மைனஸாக இருந்தாலுமே மோட்டிவேட் பண்ணி பாசிட்டிவாக சொல்ல தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம பண்ணுற வீடியோஸ், நம்ம பண்ணுற ஒரு சேவை எல்லாருக்கும் பயனாக இருக்கணுன்றது தான் என்னுடைய முதல் நோக்கம். அதனால் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் நண்பர்களுக்கு, உறவுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த சேவையை தொடர்ந்து நான் பண்ணணும்னு நினைக்கிறேன், உங்களுடைய ஆதரவோடு. மீண்டும் ஒரு முறை உங்களை சந்திக்கிறேன். இட்ஸ் பாய் ஃப்ரம் சங்கர் நாராயண். வணக்கம்.